சார் நீங்க வந்து கிட்டத்தட்ட டே இன் அண்ட் டே அவுட் அடித்தட்டு மக்களிடம் பழகக்கூடிய நபர். அதாவது ரூ. 10,000 பிசினஸ் பண்றவன்லேருந்து ரூ. 10,00,00,000 பிசினஸ் பண்றவன் வரையும் உங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு கனெக்ட் இருக்கு. 26 தேர்தல் கிட்டத்தட்ட சொல்லப்போனா ஒரு 7 மாசத்துல வருது. நேஷனல் லெவல்ல பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான தேர்தல்னு சொல்றாங்க. இன்னொரு ஒரு புறம் ஆட்சி அமைக்கும் ஆட்சியாளர்கள் வி ஹவ் கிவன் த பெஸ்ட் கவர்ன்மென்ட். லைஃப் டைம்ல இதான் பெஸ்ட் கவர்ன்மென்ட்ன்னு இருக்காங்க. அப்போசிஷன்ல இருக்கிறவங்க வந்து இது ஃபுல்லா மார்க்கெட்டிங் கவர்ன்மென்ட் அப்டின்ட்டு சொல்லிட்டாங்க. நான் ஏன் உங்கள்ட்ட இந்த வீடியோ பண்ணலாம்னு நெனச்சேன் அப்டின்னா, சி இட் இஸ் நாட் தட் நம்ம வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் பண்றோம், பிஜேபி சப்போர்ட் பண்றோம், டிஎம்கே சப்போர்ட் பண்றோம்னு கிடையாது. இது ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த இது எப்படி இருக்கு? இந்த எலக்ஷன் எப்படி இருக்கு பார்க்கணும் அப்டின்னு தான். உங்கள் தொலைநோக்கு பார்வையில் 26 தேர்தல் எப்படி இருக்கு? நீங்க என்ன நெனைக்கிறீங்க? சந்தோஷம் நாகராஜ். அரசியல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பேசுற அளவுக்கு எனக்கு அரசியல் நாலேட்ஜ் கிடையாது. ஆனா நீங்க சொன்ன மாரி, ரொம்ப சராசரி சம்பளம் வாங்குற ஒரு கூலி ஆட்கள்லேருந்து கூட எடுத்துக்கலாம். தின கூலி வாங்குற ஆட்கள்லேருந்து ஒரு 5,000, 10,000 கோடி டர்ன் ஓவர் பண்ற கம்பெனி முதலாளிகள் வரைக்கும் எனக்கு பழக்கவழக்கங்கள் இருக்கு. நானும் வந்து என்னுடைய நடத்துற விநியோகஸ்தர்கள் சங்கத்த தொடக்க காலத்திலிருந்து எந்த விதமான கட்சி சார்பற்று, ஜாதி சார்பற்று, மத சார்பற்று இயக்கிக்கிட்டு இருக்கேன். அத ஒரு பாலிசியாவே ஃபாலோ பண்றேன். அதனால